கடந்த நாட்கள் முழுவதும் எங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவர் நடத்தினார், போஷித்தார், காப்பாற்றினார், தயவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் மிகவும் முக்கியமானது. எங்களை உங்களுடைய ஜெபங்களில், தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் நினைவு கூறும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று வாக்களிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆழக்கடவது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். கவனிக்கீங்களா? குறிப்பாக இந்த 15ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. எல்லாரும் சொல்லுங்களேன், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நல்ல வார்த்தை இல்லை? எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த உலகத்துல தேவையான ஒன்று இல்லை, ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொருத்தர் வாசிக்கலாம். யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நல்லா கவனிக்கீங்களா? இந்த சமாதானம் எங்கிருந்து வந்திருக்கு? தேவனிடத்திலிருந்து வந்திருக்கு. அப்போ இதுக்கு நம்ம பேர் வச்சிடலாமா? இது தேவனுடைய பரிசு. ஒரு ஆமென் சொல்லிருங்க. தேவ சமாதானம் தேவனிடத்திலிருந்து வந்த பரிசு. ஒத்துக்கொள்றீங்களா? இது இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தரணும்னு விரும்புறார். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஒரு பரிசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அப்போ அவர் யாரு? சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஏசாயா அப்படித்தானே எழுதுறாரு. ஏசாயா எழுதும்போது ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அங்க சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. நித்திய பிதா சமாதான பிரபு. அவர் தான் சமாதான பிரபு. அவர் தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்யறேன்? வைத்து போகிறேன் இருக்கிறார். அப்ப நமக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, இதை எங்கெல்லாம் கேட்கிறீங்களோ உங்களுக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அல்லேலூயா. அதுதான் தேவ சமாதானம். நல்லா கவனிக்கணும். உலகம் தர முடியாத சூழ்நிலைகளை கடந்து நிற்கும் ஒரு தெய்வீக அனுபவம் தான் என்னது? தேவ சமாதானம். உலகம் தர முடியாத ஒரு நிலைமைய நம்ம உணர்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? தேவ சமாதானம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உலகத்துல சமாதானம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உலகத்துல சமாதானம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு தொந்தரவும் ஒரு இடைஞ்சலும் ஒரு வேதனையும் இல்லாம இருந்தா சொல்லுவாங்க, நான் எப்படி இருக்கிறேன்? சமாதானமா இருக்கிறேன். ஆண்டோடைய பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமானது. தேவனுடைய சமாதானம் எங்க கிரியை செய்ய தெரியுமா? பிரச்சனைக்கு நடுவுல நமக்கு ஒரு அமைதியை தர்றாரு பாருங்க, அதுதான் சமாதானம். அல்லேலூயா. தேவ சமாதானத்துக்கும் உலக சமாதானத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. உலக சமாதானம் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம இருந்தா சமாதானம். ஆனா தேவ சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, பிரச்சனைக்கு நடுவுல நமக்கு ஒரு அமைதியை தருவாரு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தேவ சமாதானம். அதை இன்னைக்கு உங்களுக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. நம்மளை என்ன செய்யணும்? ஆளணும். என்னது ஆண்டுகிட்டு இருக்கு? ஒவ்வொருத்தையும் கேட்டா ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க. பாஸ்டர், இது ஆண்டுகிட்டு இருக்கு, அது ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவ்வளத்தையும் விரட்டிட்டு எது ஆளணும்? தேவ சமாதானம் நம்ம என்ன செய்யணும்? ஆளணும். ஆமென் சொல்லுங்க.
ஏன்னா அது யார்கிட்ட வந்த சமாதானம்? தேவனிடத்திலிருந்து வந்த சமாதானம், தேவனுக்குள் இருக்கிற சமாதானம், நமக்காக வைத்து போன சமாதானம். அது நம்மளை என்ன செய்யணும்? ஆளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேகமா நாங்களோடு கூட சில காரியங்களை நாங்களோடு போதிக்க விரும்புகிறேன். சரி, அப்போ தேவ சமாதானம் நம்ம என்ன செய்யணும்? ஆளணும். தேவ சமாதானம் ஆளணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம இடம் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேத வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா, அதை நாம கை கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை எது ஆள ஆரம்பிச்சிடும்? தேவ சமாதானம் ஆள ஆரம்பிச்சிடும். வேற எதுவும் நம்மளை என்ன செய்யாது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்றத நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம துரத்த வேணாம், அதுவே என்ன செஞ்சிடும்? ஓடியே போயிடும். எதுதான் எனக்கு நமக்குள்ள இருக்கும்? தேவ சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? தேவ சமாதானத்தை பார்க்கவே முடியல. ஆவிக்குரியவங்கன்னு சொல்றாங்க, சபைக்கு போறோம்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை? தேவ சமாதானம் இல்லை. ஒரு பரிதபிப்போட வாழ்றாங்க, ஒரு அங்கலாய்ப்போட வாழ்றாங்க, ஒரு ஏமாற்றமான ஒரு நிலைமையோட வாழ்றாங்க. தேவ சமாதானம் இருக்குன்னா இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதெல்லாம் மாற்றி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளையும் ஆளணும், வாலிப பிள்ளைகளையும் ஆளணும், குடும்பஸ்தர்கள் ஆளணும், வயதானவங்களையும் என்ன செய்யணும்? தேவ சமாதானம் என்ன செய்யணும்? ஆளணும். வேற எதுவும் ஆளக்கூடாது. அந்நிய வல்லமைகளோ, அசுத்த வல்லமைகளோ, பாவமோ, உலகத்தினுடைய இச்சைகளோ, உலகத்தினுடைய அநியாயத்தின் காரியங்களோ, அல்லது வேற எதுவோ நம்மளை என்ன செய்யக்கூடாது? ஆளவே கூடாது. தேவ சமாதானம் நம்மை ஆளணும். அல்லேலூயா. சரி, தேவ சமாதானம் நம்மை ஆளணும்னா, தேவ சமாதானத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட போதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்லா கவனிக்கீங்களா? முதல்ல தேவ சமாதானம் நம்மை ஆளுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கை கொடுத்து இப்பவே சொல்லிருங்களேன், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்களேன், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு காலையில நினைச்சீங்க, அதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா, அதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அப்போ கவலைப்படக்கூடாதுன்னா என்ன வாசல் செய்யணும்னு அழகாக எழுதுறாரு. பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், அதைத்தான் ரொம்ப முக்கியமா நீங்க செய்யணும். எல்லாவற்றையும் என்ன செஞ்சணும்? உங்களை கவலைப்படுத்துற எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? அவ்வளத்தையும் விண்ணப்பங்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. கவனிக்கீங்களா? இப்போ முதல்ல நாம செய்ய வேண்டியதை புரிஞ்சுக்கோங்க. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் நான் முதல்ல விளக்கிட்டு 2வது பாயிண்ட் நான் சொல்றேன். முதல்ல, ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இன்னையிலிருந்து உங்களுக்குள்ள அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவாராக. கவலைப்படுற ஆவி ஓடுவதாக, கவலைப்படுகிற சூழ்நிலைகள் மாறுவதாக, எதை குறித்து பாரப்படுறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றி போடுவாராக. சமாதானம் உள்ளத்துக்குள்ளே வருவதாக. எல்லாவற்றையும் குறித்ததான கவலை நம்மளை விட்டு போகட்டும். தேவ சமாதானம் நம்மை ஆளட்டும். அல்லேலூயா. தேவ சமாதானம்னா என்ன அப்படின்னா, உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் தேவ சமாதானம். எல்லா நாளும் என் கூட இருக்கிறார், எல்லா நாளும் என் கூட இருக்கிறார். உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நாள் சொல்லுங்க, நல்ல நாள்
சொல்லுங்க, நல்ல நாள் கெட்ட நாள்னு இருக்கு. நமக்கு எல்லாம் எல்லா நாளும் நல்ல நாள். ஆமென் சொல்லுங்க, தைரியமா சொல்லிருங்களேன், எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள். ஏன்னா என் ஆண்டவர் என் கூட இருக்கிற நாள் எல்லா நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு எல்லா நாளும் அது நல்ல நாள். ஆமே. ஆமா, எந்த ஒரு காரியமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒன்றையும் குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. என்ன காம்படிஷன்னா ஓவிய போட்டி. கொஞ்சம் கவனிக்க, என்ன போட்டி? ஓவிய போட்டி ஒன்று நடந்துச்சு. அப்போ அந்த ஓவிய போட்டிக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. என்ன தலைப்பு? சமாதானம். சமாதானம் என்ற வார்த்தையின்படி ஓவியங்களை யாரு அழகாக வரைஞ்சி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பரிசு கொடுக்கப்படும் சொன்னாங்க. அப்போ அது இந்த போட்டியில 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. 2 பேருமே திறமையான, சொல்லுங்க, திறமையான பயங்கரமான ஆர்டிஸ்ட், நல்ல திறமையான ஆர்டிஸ்ட். ஏன்னா 2 பேரும் பேர் பெற்றவங்க. அதுல ஒருத்தர் வரைகிறார், நுணுக்கமா வரைகிறார். ஆர்டிஸ்ட் நீங்க வரைதை பார்த்துருக்கீங்களா? ரசிச்சு என்ன செய்வாங்க? வரைவாங்க. அப்போ சமாதானம்ங்கிற தலைப்பை மைண்ட்ல வச்சுக்கிட்டே வரைகிறார். அழகான நீரோடை வரைகிறார். அந்த நீரோடை பக்கத்துல நிறைய மிருகங்கள் அப்படி அமைதியா தண்ணி குடிக்கிற மாதிரி, அதுல நிறைய பேர் தன்னுடைய வேலைகளை செய்கிறது மாதிரி, அழகான மரங்கள், மலைகள், ஒரு அழகான தென்றல் காற்று, இதெல்லாம் வரையும் போது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அதை பார்க்கும்போதே என்ன தெரியுது? ஒரு சமாதானம் தெரியுது. நமக்கு தான் இன்னைக்கு என்னது சொல்லுங்க? இன்னைக்கு பரிசு கிடைக்க போகுது. நம்ம திறமை இன்னைக்கு வெளி காட்டிட வேண்டியதான்னு அழகாக எல்லாத்தையும் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணிட்டு கொண்டு போய் வச்சுட்டார். இன்னொருத்தர் வரைகிறார் பாருங்க, சூறாவளி காற்று, இடி மின்னல், அப்படியே மரங்கள்லாம் ஒட்டிஞ்சு விழுற மாதிரி, தண்ணிலாம் ஆர்ப்பரித்து கொட்டுற மாதிரி, பார்த்தீங்கன்னா மேகம்லாம் கருத்து இருக்கிற மாதிரி, இப்படிலாம் வரைஞ்சி ஒரு மரத்துல ஒரு குருவி இப்படியே உட்கார்ந்துருக்கு. ஆனா அதுக்கு எந்த பயமே இல்லாம என்ன செஞ்சிருக்கு? உட்கார்ந்துருக்கு. அதை வரைஞ்சி கொண்டு போய் வச்சுட்டார். 2ஐயும் பார்க்குறாங்க. 2வது வரைஞ்ச பார்த்தா பயங்கரமா இருக்கு. என்ன செய்யுது? பயங்கரமா இருக்கு. காத்து, புயல், மழை, இடி, மேகம் கருத்து இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலை எல்லாத்தையுமே அதுல சித்தரிச்சிருக்கிறாரு. அதை பார்த்தா என்னன்னு சொல்ல முடியாது. சமாதானம்னே சொல்லவே முடியாது. எதர்ச்சியா பார்க்கும் போதே நமக்கே தெரிஞ்சிருது, இது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்தாலும் எங்க என்ன இருக்காது? சமாதானம். ஆனா அவருக்கு ஒரு ஆச்சரியம், அந்த போட்டியாளருக்கு, அந்த போட்டிய காம்படிஷன் நடத்துறவர் பார்த்துட்டு எல்லாம் சரி, ஆனா ஒரு குருவியை மட்டும் வரைஞ்சிருக்கு. அது பாட்டு உட்கார்ந்துருக்கு. மற்ற எல்லா பிரச்சனையும் இருக்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே, இது கூட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னோடனே, அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு நிமிஷம் கொடுப்பீங்களா அப்படின்னாரா. என்ன அப்படின்னு நான் அறிஞ்சுக்கிட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை என்பது எல்லாம் சாதகமா இருக்கும்போது இருக்கிற ஒரு அனுபவம் கிடையாது. சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எதிரா திரும்பி இருக்கும்போது எதை குறிச்சும் கவலைப்படாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிற அந்த உன்னத நிலை தான் என்னதுன்னா சமாதானம். அந்த பறவையை பாருங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அது எதை குறிச்சு என்ன செய்யல, எதை குறிச்சும் பயப்படல, கூலா உட்கார்ந்துருக்கு. இதுதான் சமாதானங்கிறத நான் ஃபீல் பண்றேன். கை தடித்தாங்க எல்லாரும். உண்மையா சொல்றதுப்பா, இதுதான்ப்பா கரெக்டு. இப்படிலாம் இருக்கிறதெல்லாம், இது எல்லாம் நடக்கத்தான் செய்யுது, அது சமாதானம் இல்லை, இதுதான் உண்மையான சமாதானம். அது எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்குல்ல அந்த குருவி. இவ்வளவு பிரச்சனை மாறினாலும் அதுக்கு எந்த பதட்டமும், அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை அதுக்கு என்ன செய்யுது. அப்ப இவர் சொன்னாராம், தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தர்றாரு. அந்த போட்டியாளருக்கு தான் எதை கொடுத்தாங்க? பரிசு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த கதையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய என்ன தெரியுமா? எதை குறிச்சும் என்ன செய்யக்கூடாது. எதை குறிச்சும் உலகமே நாளைக்கு அழிய போகுதுன்னா, அப்படியா தோத்துறோம், கர்த்தரைகளை கொண்டு போயிடுவாரு. சொல்லுங்களேன், வாயை திறந்து. சொல்ல முடியல பாஸ்டர், சொல்லவே முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதை குறிச்சும் கவலை இல்லை. நம்ம என்ன பழகிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பதட்டம் அடைஞ்சே பழகிட்டோம். ஐயோ அதுவா, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு, அடுத்து ஒரு புது பிரச்சனையா, அது முடிகிற மாதிரி தெரியுது, இன்னொன்னு முளைக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ எத்தனை பிரச்சனையை தான் தாங்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
இவ்வளவு நடந்த பிரச்சனையிலையும் நான் தப்பிச்சு வரல, என்ன ஒருத்தர் தப்பு வைக்க பண்ணாரு. அவர் ஏன் கூட இருக்கும்போது இந்த பிரச்சனை என்ன, இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன, கர்த்தர் என்ன காத்துக்கிடுவாரு. நான் இதை குறிச்சும் கவலைப்பட போறது. தாவீது சொல்றாரு பாருங்க, கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது எல்லாரும் பேட் கமாண்ட் பண்றாங்க. என்ன தெரியுமா, அவன் இவ்வளவு உயரமா இருக்கான், நீ அவன் முழங்கால அளவு கூட நீ, இவ்வளவு நாள் நாங்க பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம், அவன் ஒவ்வொரு நாளும் வந்து இஸ்ரவேலுக்குள்ள ஒருத்தனை இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ இன்னைக்கு தான் வந்த உடனே புசுக்குன்னு அது எப்படி அவன் வந்து பேசுவான், இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம், நீ வந்து நிக்கிற. அவன் எத்தனம்னா புட்பால் மாதிரி என்ன செஞ்சிருவ, போய் விழுந்துருவ. நீ எப்படி செய்ய போறன்னு அவன் சொன்னா, நான் ஒரு விசை கரடிக்கு முன்னால நின்னாளு, ஒரு விசை சிங்கத்தை பதம் பார்த்த ஆளு, இந்த பெலிஸ்தீன் எனக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிறான். இது அவங்க பார்வையில எப்படி தெரியுதுன்னா, இவன் இவ்வளவு துணிச்சலா எப்படியா இருக்கிறான். நாம வந்து இஸ்ரவேலின் தேவனுடைய ராணுவங்கள்ல தான் நாமளும் இருக்கிறோம், நாமளும் அந்த தேவனத்தை ஆராதிக்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் இவனுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, இவன் தனிமையா பயிற்றுவிக்கப்பட்டவன், காடுகள்ல ஆண்டவரோடு பயணிச்சவன், காடுகள்ல ஆண்டவர் இவனும் தான். ஆண்டவர் இவனை சொல்றாரு, நீ எதற்கும் கவலைப்படாத, நான் வான் கூட இருக்கிறேன். அப்பா கைவிட்டான, அம்மா கைவிட்டான, சகோதர சகோதரிகள் சொந்த பந்தம் யாரு கைவிட்டாலும் நான் வான் கூட இருக்கிறேன், அந்த தைரியம் உனக்கு இருக்கட்டும் சொல்லி அவனை பயிற்றுவிச்சதுனால அவன் சொல்றான், நான் எதை குறிச்சும் கவலைப்பட போறதில்லை. இன்னைக்கு அந்த தைரியம் நமக்கு வருவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம போகிற பாதை எதுக்குன்னா, நம்மை பயிற்றுவிக்கிறார். நமக்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளை ஏன் அனுமதிச்சிருக்கிறாரு, அதன் மத்தியிலையும் நம்மளை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு பயிற்சி களத்தில் கொண்டு போய் நிறுத்தி கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம முறுமுறுக்காம, இன்னைக்கு அதை கண்டு பயப்படாம, இன்னைக்கு அதை கண்டு கலங்காம இருந்து ஆண்டவர் என்னை பயிற்றுவிக்கிறார், அவருடைய கரம் என் கூட இருக்கு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி உறுதியா நீங்க பயிற்சியில செயல்பட, பயிற்சியில உருவாக்கப்பட ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க சொல்ல முடியும், ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். அப்படி சொல்லிட்டாலே சமாதானம் உள்ளத்துல என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. ஒன்றுக்கும் என்ன செய்ய மாட்டேன். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 12:25 வாசிப்பீங்கன்னா, கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை வேற ஒண்ணும் இல்ல, என்ன வார்த்தை தான், தேவ சமாதானங்கிற வார்த்தை தான். அது நம்ம வாயில என்ன செய்யணும், வரணும். என் வாழ்க்கையில கவலை கவலை கவலைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வேதத்தில் வாசித்தீங்கன்னா மார்க்கு 4ஆம் அதிகாரம் 37-38 வாசிப்போம். பலத்த காற்று, பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். போதும். ஏன் கேக்குறாங்க? பலத்த சுழல் காற்று, படகு அமிழத்தக்கதாக அலைகளினால் என்ன செய்து மோதுது. இதை கண்டு நம்ம கவலைப்படமா பட மாட்டோமா? ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நீங்க அனுமதிக்கிறது எதனால? அவன்லாம் ஜம்முன்னு போறான், ஆனா எங்களுக்கு தான் சுழல் காற்று சுத்தி 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 என்ன செய்யுது, அடிக்குது. அலைகள் வந்து என்ன செய்யுது, மோதுது. ஆனா நீங்க எங்க கூட தான் என்ன செய்யுங்க, எங்க கூட தான் இருக்கீங்க. எங்களை குறிச்சு உங்களுக்கு கவலையே இல்லையா? இது யதார்த்தமான கேள்வியா இல்லையா? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. இது வந்து நம்ம வேற மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே உயிருக்கு சொல்லுங்க, உயிருக்கு பயப்படுற ஆளுக்க. உயிர் போனோன்னா நம்ம கவலைப்படுவோமா பட மாட்டோமா? நம்ம டாக்டர் ஒருத்தர் தலைவலின்னு போய் நிக்கிறோம், சொல்றாரு நாளைக்கே செத்துருவேன். இந்த தலைவலி பயங்கரமான தலைவலி, இது கொடூரமான தலைவலின்னா உடனே சோத்திரம்னு சொல்லுவோமா? ஆத்திரத்தில் ஐயோ நாளைக்கா வேற ஏதாவது வழி இருக்கா டாக்டர், வேற ஏதாவது வழி இருக்கா? சொத்தை வச்சுனாலும் உயிரை காப்பாத்திரணும்னு நினைச்சாலும் உள்ளத்துல நாளைக்கே சாவு போறானா,
என் வயசுல எத்தனை பேர் நல்லா திண்டுக்கிடா மாதிரி அலையிறான், சுத்துறான், வைக்கிறான், சாப்பிட்றான், தூங்குறான். எனக்கு நாளைக்கே உயிர் போதா? கவலை வருமா வராதா? உயிர் போகுதுன்னா யாருக்கு என்ன வரும்? கவலை வரத்தான் செய்யும். இங்க சீசர்களுக்கு அப்படி ஒரு கவலை வருது. அவங்களோட நிக்கல, அதை எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதை எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவும் கவலைப்படணுமா சொல்றாங்க உமக்கு. அப்ப முதல்ல யாருக்கு கவலை வந்திருக்கு? சீசர்களுக்கு. சூறாவளி காத்து அலைகள் மோதுகிறதெல்லாம் பார்த்தோன்னே அவன் நினைக்கிறான், இனி தப்பிக்க முடியாது. இன்னைக்கு இங்கயோட வேற ஒண்ணு வேணாம், நம்மள அந்த இடத்துல வச்சு பார்ப்போமே. ஒரு நாள் நடுக்கடலுக்கு போனதில்லை, நடுக்கடலை நம்மளையும் வச்சு பார்ப்போமே. இயேசு கிறிஸ்துவோட பயணம் போறது ரொம்ப சந்தோஷம். நீ காலையில ஒரு பாட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோ. பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு சார் சொல்லி கொடுத்தாரு, ஜெய்சிங்னு ஒரு சார் சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த பாட்டினுடைய அர்த்தம் தெரியல, ஆனா ஊழியத்தின் நாட்கள்ல வர வர அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். கவனிக்கீங்களா? இந்த சீசர்கள் இயேசுவோடு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இயேசு இருக்கிறார்ல, ஏன்னா இயேசு அற்புதம் செய்ததெல்லாம் பார்க்குறாங்க, அவர் பண்ண அதிசயங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவரோட பயணிக்கிறது சொல்லுங்க சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? ஆனா பிரச்சனையும் இருக்கு. எது இருக்கு? சந்தோஷம் மட்டும் இல்ல, இயேசுவை ஆராதிக்கிற ஜனமாயிருக்கிற நமக்கு அவரோட சந்தோஷம் மாத்திரமல்ல, பிரச்சனையும் சந்திக்கணும். பிரச்சனை சந்திச்சாலும் சந்தோஷத்தை சந்திக்கும் போது எப்படி மனநிலைமையில இருந்தோமோ அதே மனநிலைமை எதுலயும் இருக்கணும், பிரச்சனையின் நடுவில் இருக்கணும். சொல்றாங்க எங்களுக்கு கவலையா இருக்கு, உமக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏடா எவ்வளவு போதிச்சிருப்பேன், உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்திருப்பேன், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஆர்டர் போடுறாரு. எதை பார்த்து? காற்றையும் கடலையும் பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா என்ன அடங்கிறோம்? சூறாவளி காற்றும் சரி அலையும் சரி ஒரே வார்த்தையில் அடங்கிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? வேற எதுக்கு கவலைப்படணும்? வேற எதுக்கு கவலைப்படணும்? அப்படி ஒரு தைரியம் நமக்குள்ள வரட்டுமே. நம்மளை மோதுகிற சூறாவளி காற்றும் அடிக்கிற அந்த அலைகளும் ஆண்டுடைய ஒரு வார்த்தைக்கு அடங்கிரும். அப்படிப்பட்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதனாலதான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நாம கவலைப்பட்டுட்டு ஆண்டவரையும் கவலைப்பட, ஆண்டவர் எங்களோட நீங்களும் பங்காளியா வந்துருங்கப்பா, நானும் கவலைப்படுவேன், நீங்களும் கவலைப்படுங்க, நம்ம இருவரும் சேர்ந்து கவலைப்படுவோம். இதான் தேவ சித்தம். ஒரு கவலை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதான் தேவ சித்தம். ஆமே. அப்ப ஒன்றுக்கும் நாம என்ன செய்யக்கூடாது? ஆமா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். இன்னும் சொல்ல போனா நாளைய தினத்துக்காக என்னது கவலை. சாப்பிட்றதுக்கு கவலை, குடிக்கிறதுக்கு கவலை. நாளைய தினம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு சமாளிச்சாச்சு, இன்னைக்கு ஒரு நாளை என்ன செஞ்சாச்சு, ஓட்டியாச்சு, எப்படியோ உருண்டு பிறண்டு இன்னைக்கு என்ன செஞ்சாச்சு, ஓட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ண போறோம், அதை குறித்து நம்ம கவலைப்பட. வசனம் சொல்லுது, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்ன செய்யும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நாளைய தினத்தை நோக்கி இருக்கிற யாராயிருந்தாலும் சரி, நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும், நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அப்ப முதலாவது, ஒன்றுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. ஆமே. இன்னும் ஒரு நபரை குறித்து வேதத்துல நம்ம பார்க்க முடியும், மார்த்தாள். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து என்ன செய்தா, கவலைப்பட்டா. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அநேக காரியம். அதை இழுத்துக்கிட்டே போனோம், அந்த வார்த்தையை ஷார்ட்டா முடிக்க கூடாது. அநேக காரியங்களை குறித்து அவளுக்கு கவலை. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றா, ஆண்டவரே என் சகோதரிக்கு எதை குறிச்சுமே கவலை இல்லை, அவ உங்க பாதத்திலே உட்கார்ந்து நீங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையா? சரி நீ வந்து உட்கார வேண்டியதானம்மா, நீ வந்து உட்கார்ந்த வேண்டியதானே. வீடு வீடு வீடு, வேலை 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 வேலை, அதை செய்யணும் இதை செய்யணும், சாம்பார் வைக்கணும், கூட்டு வைக்கணும், பொரியல் வைக்கணும், ரசம் வைக்கணும், அப்புறம் என்ன வைக்கணும்,
அந்த கூட்ட வைக்கணும், இந்த கூட்ட வைக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவர் அதை சாப்பிடுவார், இதை சாப்பிடு, எல்லாம் ரைட்டு தாம்மா. முதல்ல எங்க வா, பாதத்துக்கு வா. இங்க வந்துட்டனா மற்ற எல்லாம் நடக்கும். 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கிறவர் அல்லவா அவரு. ஆமீன் சொல்லுங்க. கற்பாறையிலிருந்து நீருற்ற புறப்பட்டு வர பண்ணுகிற தேவன் அல்லவா அவரு. வானத்தின் மன்னாவை கொண்டு போஷிக்கிற தேவன் அல்லவா. அவரை போஷிக்கணும்னு நினைக்கிற நம்மளை ஆண்டவர் எவ்விதத்திலையும் நம்மளை என்ன செய்வார், போஷிப்பார். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு என்னதான் வேணும்னா உபசரிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும், நம்மளை ஆண்டவர் உபயோகப்படுத்திடுவார். ஆமீன் சொல்லுங்க. அதில் போய் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல கர்த்தர் தான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்ல போனால் சமுதாயத்தில் பெண்கள் ஒரு தலை சிறந்தவர்கள். ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சம் நஞ்சல்ல. உலகத்தில் அதிகமான பொறுப்புள்ளவர்கள் ஏன்னா பெண்கள் தான். ஒருவேளை ஆண்கள் நிறைய வேலைகளை செய்து குடும்பத்தை போஷிக்கக்கூடிய காரியத்தில் இருந்தாலும் பெண்களுக்கான வேலைகள் மிகவும் அதிகம். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் எந்த கவலை இல்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுடைய தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஆனால் உன் சகோதரி இருக்கா பாருங்க, அவள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டான். அவள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சிந்தை என்னன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன செஞ்சுக்கோ, தெரிந்துக்கோ. அவள் சமாதானமாக இருக்கா. அவள் ஒரு நாளும் அவள் குறை சொல்லவே, என் சகோதரி அந்த வேலை செய்தா இந்த வேலை செய்தா வர மாட்டுக்கா அப்படிலாம் சொல்லலை. அவளுடைய ஆத்மாவை காப்பாற்றிக்கொள்ள, அவருடைய ஆத்மா தேவ ராஜ்யத்துக்கு பிரியமாக இருக்க அவள் தேவ பாதத்தில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தா, நீ வந்து உட்காரு. அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒன்றுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம், வேண்டுதலின் மூலம் என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். எல்லாவற்றையும் தெரியப்படுத்திருங்க. முதல்ல என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, நான் ஒன்றுக்கும் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன்னு தீர்மானங்க. 2வது இதை எல்லா பிரச்சனையும் மொத்தமா என்ன செய்யுங்க, மொத்தமா அவ்வளத்தையும் கூட்டி பெருக்கி என்ன செய்யுங்க, ஜெபத்தில் கொஞ்சம், ஸ்தோத்திரத்தில் கொஞ்சம், விண்ணப்பத்தில் கொஞ்சம், அப்புறம் வேண்டுதலில் கொஞ்சம். யார்கிட்ட சொல்லுங்க? தேவனிடத்துல சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, உங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, உங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் இருக்க யாரும் கிடையாது. தேவனிடத்துல சொல்லுங்க. இன்னும் சொல்றேன், பாஸ்டர்கிட்ட கூட நீங்க சொல்ல வேணாம். அல்லேலூயா. முதல்ல யார்கிட்ட சொல்லுங்க? தேவனிடத்துல சொல்லுங்க. அவரை போல விசாரிக்கிறவர் வேற ஒருவருமே கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமீன் சொல்லுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு தெரியப்படுத்த பழகிருங்களேன். ஆமா, சில பிள்ளைகள் பார்த்தா பொண்ணு வாயில கிடக்காது, மொடு 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 மொடுன்னு என்ன செய்யும், பேசும். இல்லை உன் வாயில ஒரு ரகசியம் வைக்க முடியுதானே, இல்லை சொல்லாதன்னா முதலா போய் என்ன செய்யறது. நமக்கு ஒரு பழக்கம் வேணும். ஒன்னையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஒன்னையும் மறைக்கக்கூடாது. போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே அப்பா, அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அந்த பழக்கம் நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் ஆண்டவர் பிரித்து கொடுக்குறாரு. ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இதன் வாயிலாக நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தா தெரியப்படுத்த எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களுக்குள் வரும். அல்லேலூயா. நம்புறீங்களா? இன்னையிலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், இன்னையிலேருந்து அதை அனுபவமாக்குங்களேன். நிச்சயமா சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சமாதானத்தை தர்றார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினது யாரெல்லாம்? ஆபிரகாம் தெரியப்படுத்தியிருக்கிறாரு, அன்னாள் தெரியப்படுத்தியிருக்காங்க, தாவீது தெரியப்படுத்தியிருக்கிறாரு. மூணாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. முதல்ல ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது.
ரெண்டாவது தேவனுக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்துறவங்களா இருக்கணும். மூணாவது எதை சிந்திக்கணும்? நாம இந்த இவைகளைத்தான் சிந்திக்கணுமே தவிர வேற எதையும் என்ன செய்யக்கூடாது. உண்மையானவைகளையே சிந்திக்கணும், ஒழுக்கமானவைகளையே சிந்திக்கணும், கற்புள்ளவைகளையே சிந்திக்கணும், நீதி உள்ளவைகளையே சிந்திக்கணும், அன்பானவைகளையே அன்புள்ளவைகளையே சிந்திக்கணும், நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்திக்கணும், புண்ணியத்தையும் புகழையும் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கா இல்லையா? என்னாச்சு? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருக்குன்னா யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவருக்குள் இருக்கிற அந்த 7 காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேற இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றது, அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க அண்ணதை அதை செஞ்சிருவாங்களோ, இதை பண்ணிடுவாங்களோ, அவங்க நமக்கு விரோதமாக அப்படி எழும்பிடுவாங்களோ, இந்த வாரம் இதை என்ன பண்றது, இதையே சிந்திக்க கூடாது. இந்த 7 தான் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. இன்னைக்கு தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 7 காரியத்தை நான் சிந்திக்கக்கூடியவளா என்ன மாற்றுங்க. இதை சிந்திச்சா தேவ சமாதானம். நம்புறீங்களா? இதை சிந்திச்சா தேவ சமாதானம் நமக்குள்ள வந்துடும். மற்ற ஒண்ணு நமக்குள்ள வராது, ஓடியே போயிடும். 4வது ஒரு பாயிண்ட். ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாரா? சமாதானத்தின் தேவன். கடைசியா ஒரு பாயிண்ட். நீங்கள் கற்றது, அடைந்தது, கேட்டது, கண்டது இவைகளைத்தான் செய்யணும். முதல்ல கற்றுக்கிட்டது, 2வது அடைந்தது, 3வது கேட்டது, 4வது கண்டது. இவைகளைத்தான் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி இருந்தா சமாதானத்தின் தேவன் எங்க வந்துருவாரு? நம்ம கூடயே வந்துருவாரு. பிற நம்ம சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுமா ஆளாதா? ஜெகஜோதி ஆளும். இல்லையா சொல்லுங்க. ஆமா. அப்படியே முகத்துல எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு சமாதானம், என்ன உங்க முகத்துல இப்படி ஒரு தெளிவு இருக்குன்னா சொல்லணும், எனக்குள்ள என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. சமாதானத்தின் தேவன் என் கூட சொல்லுங்க, என் கூட இருக்கிற ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன செய்வேன்? தெரியப்படுத்துவேன். 3வது 7 குறிச்சு மட்டும்தான் சிந்திப்பேன். 4வது அவரிடத்தில் கற்றது, அடைந்தது, கேட்டது, கண்டதைத்தான் நான் செய்வேன். இதற்கு மாறா வேற எதையும் என்ன செய்ய மாட்டேன். வேற யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏன்ட்டு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணட்டும். சொல்லுங்க. ஏன்ட்ட நம்மகிட்ட நாம் ஆராதிக்கிற தேவன் தானே அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்மகிட்ட முதல்ல செய்யட்டும். என்கிட்ட கர்த்தர் பேசுவார், நான் கற்றுக்கொள்வேன், நான் அடைந்து கொள்வேன், நான் கேட்பேன், அவரிடத்துல இருந்து நான் கண்டுகொள்வேன். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்குள்ள என்னதான் இருக்கும்? தேவ சமாதானம். சமாதானத்தின் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. எந்த விதத்திலையும் சமாதானம் குறைச்சல் வரவே வராது. கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. தேவ சமாதானம் என்ற வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை, கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை. சொல்லுங்க, வாயை திறந்து என் இருதயத்தை ஆளட்டும். தேவ சமாதானம் இருதயத்தை ஆளணும் ஆண்டவரே. இந்த 4 ஆண்டவரே காரியங்களை என் வாழ்க்கையில செயல்படுத்தும்படி என்னோடு பேசியிருக்கீங்க. நிச்சயமாக இது என் வாழ்க்கையின் அங்கமாக மாறும், அனுபவமாக மாறும், செயலாக மாறும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை சந்திச்சிருக்கிறாரு. அர்ப்பணிங்களா உங்களை ஆண்டவருக்கு முன்பதாக. ஆண்டவரே நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். சபையே சொல்லுங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்குற அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, நீங்கள் யாரை இருந்தாலும் சரி, எங்கேருந்து கேட்டாலும் சரி, சபையின் அனுபவத்துக்களை வராமல் இருந்து ஒருவேளை வீட்டிலிருந்து கேட்டாலும் சரி, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சமாதானம் இருதயத்தை ஆளட்டும், என் குடும்பத்தை ஆளட்டும், என் பிள்ளைகள் ஆளட்டும். ஓ அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூலா. சொல்லுங்க, வாயை திறந்து. ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவேன். இந்த 7 மட்டும்தான் நான் சிந்திப்பேன். ஆமாம், நான் செய்யக்கூடிய காரியம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது, அவரிடத்தில் அது அடைந்தது, நான் கேட்டது, நான் கண்டதை மட்டும்தான் செய்வேன்.
வேற எதையும் செய்ய மாட்டேன். என்ன தேவ சமாதானம் நிரப்பட்டும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்ட வார்த்தையின் மூலம் ஆண்டவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையானது உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறாங்க. அதை எந்த ஒரு பறவையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, எந்த பொல்லாங்கனும் எழுத்திடக்கூடாது. ஆண்டவரே, அது கற்பாறையில் விழுந்த இடமா இருக்கக்கூடாது, வழி அருகே விளைவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கட்டும். சபை இந்த வசனத்தில் வளர்ந்து பெருகட்டும். சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் வளர்ந்து பெருகட்டும். இந்த சத்தத்தை கேட்டு சபைக்குள் அநேகர் சேர்க்கப்படட்டும். தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையில் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தரைமட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் நீக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.